ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 28, 2024. யாருடன் நமது தொடர்பு இணைந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். யாரை முழு உலகும் பகவான் என்று கூறுகிறதோ அவர் நமது தந்தையாவார். யார் ஞானக் கடலானவரோ அவர் நமது ஆசிரியராவார். யார் அனைவருக்கும் வரங்களை வழங்குபவரோ சத்கதி அளிப்பவரோ அவர் நமது சத்குரு ஆவார். மேலும் யார் உண்மையாக நம்முடன் உறுதுணையாக இருப்பாரோ அவர் நமது நண்பனாகவே ஆகிவிட்டார், நமது நாயகனாகிவிட்டார், நமது தாயாகிவிட்டார். அவர் நமது பரம வைத்தியராகவும் இருக்கின்றார், நமது சொந்த பந்தமாக இருக்கின்றார். எத்தனை உயர்ந்த உறவுகள் அந்த ஒரு தந்தையோடு நமக்கு இணைந்து விட்டன என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு இந்த ஆன்மீக போதை இருக்க வேண்டும், இந்த பெருமிதம் இருக்க வேண்டும். யார் பகவானோ அவர் என்னுடையவராவார். ஆஹா! மேலும் அவர் தனது அனைத்தையும் கொடுப்பதற்காக என்னுடையவராக ஆகியிருக்கின்றார். நாம் அவரிடமிருந்து அனைத்தையும் அடைந்திடுவோம். இந்த வாழ்க்கையில் பல உயர்ந்த அனுபவங்கள் தேவைப்படுகின்றன. உறவுகளில் கடுமைத்தன்மை இருக்குமானால், என்னுடையவர்கள் என்ற உணர்வு இல்லாமல் இருக்குமானால், சுயநலம் இருக்குமானால் வாழ்வினை வாழ்வதற்கான ஆனந்தம் கிடைக்காது. மேலும் நமது உறவுகளை பார்ப்போம். பகவானோடு அனைத்து உறவுகளும் சுகமான உறவுகளாக இணைந்து விட்டன. அவர் எப்போதும் நமக்கு ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அழைத்தவுடனேயே வந்து விடுகின்றார். எனவே இந்த உறவுகளின் சுகத்தில் மூழ்கி விடுவோம். மேலும் இந்த உறவுகளின் ஒத்துழைப்பினை அனுபவம் செய்வோம். உறவுகளிடம் நமக்கு மிகுந்த உதவி கிடைக்கிறதல்லவா? பாபா கூறியிருக்கின்றார், எப்போது தந்தை அனைத்து உறவுகளாகவும் உதவுவதற்கு தயாராக இருக்கிறாரோ நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள தயாராக இருப்பதில்லை? எனவே வாருங்கள், இந்த உறவுகளின் அனுபவத்தில் மூழ்கி விடுவோம். மேலும் அவரிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்வோம். அவரை நமது நண்பனாக்கி விடுவோம், நாயகனாக்கி விடுவோம், தந்தை ஆசான் சத்குரு ஆக்கி விடுவோம். இந்த 3 உறவுகளின் சுகமானது மிக பெரியதாகும். தந்தையின் ரூபத்தில் அவரது அன்பு நிறைந்த பாலனையை அனுபவம் செய்வோம். ஆசிரியர் என்ற ரூபத்தில் நமது அனைத்து அறியாமையையும் அவர் போக்கிவிட்டார், ஞானத்தை வழங்கிவிட்டார். சத்குருவின் ரூபத்தில் அவர் நமக்கு வரங்களை வழங்கியிருக்கிறார், நல்ல வாழ்வினை வாழ்வதற்கு கற்றுத்தருகிறார். இந்த வாழ்க்கை படையினை முக்தி ஜீவன் முக்தியின் கரையை சேர்க்கக்கூடிய படகோட்டியாக ஆகிவிட்டார். மாயையினை வசப்படுத்தக்கூடிய குரு மந்திரத்தை அவர் வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு குரு என்ற ரூபத்தில் அந்த உறவின் சுகத்தை அனுபவம் செய்வோம். நோய்கள் வந்துவிட்டதென்றால், ஏ சுப்ரீம் சர்ஜன் வந்துவிடுங்கள் என்று அவரை அழைப்போம். பின்னர் அனுபவத்தை பார்ப்போம். மனதின் விஷயங்களை பேச வேண்டுமென்றால் நண்பனாக அவரை அழைத்து கொள்வோம். யாருக்கு இறைவனே நண்பனாக கிடைத்திருப்பாரோ அவர் தனது மனதின் விஷயங்களை வேறு யாரிடம் கூற வேண்டும்? அவரை துணைவராக்கி விடுவோம். அவரிடம் பேசிக்கொண்டே இருப்போம். எவ்வாறு அவர் நம் மனதின் சுமைகளை நீக்கி மனதை லேசாக்குகிறார் என்று பார்ப்போம். அவர் நம் மனதின் அனைத்து விஷயங்களையும் கேட்கின்றார். மேலும் நமக்கு அன்பு கொடுக்கின்றார். என்னுடையவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்றார். எனவே புத்திசாலித்தனமாக தந்தையை ஒவ்வொரு காரியத்திலும் பல உறவுகளிலும் இணைத்து கொள்வோம். ஒரு நாயகி அறைக்குள்ளேயே பூட்டி கிடந்தால் நாயகனோடு எவ்வாறு சந்திப்பை கொண்டாட முடியும்? அதே போன்றுதான் இந்த உடலென்ற அறையில் ஆத்மாக்களாகிய நாம் அடைந்து கிடப்போமானால் அந்த பரம பிரியமான நாயகனோடு எவ்வாறு சந்திப்பை கொண்டாடுவது? எனவே இந்த அறையை விட்டு வெளியேறி ஜொலிக்கக்கூடிய ஃபரிஷ்தா உடையணிந்து நாயகனை சந்திக்கச் செல்வோம். மேலும் அவ்வப்போது அந்த நாயகனை நமதருகே அழைத்து கொள்வோம். எனவே அந்த நாயகனுடைய உறவினை, அந்த நட்பினை
மிக நன்றாக நாம் அனுபவம் செய்வோம். உணவருந்தும் போதும் குழந்தையாக அவரை அருகாமையில் அழைத்து கொள்வோம். குழந்தைக்கு ஊட்டி விடுவோம். இவ்வாறு இன்று ஒரு பட்டியல் தயார் செய்வோம். எந்தெந்த கர்மங்களில் நான் எவ்வாறெல்லாம், எந்த உறவிலெல்லாம் பாபாவை நினைவு செய்ய போகிறேன், எவ்வாறு அவரது உதவியை பெறப்போகிறேன் என்று பட்டியலிடுவோம். இதன் மூலம் முழு நாளும் தந்தையின் நினைவின் அழகான அனுபவங்களை அடைய முடியும். எனவே இன்று முழு நாளும் நான் யார், யார் என்னுடையவராக ஆகிவிட்டார் என்ற சிந்தனையில் பெருமிதத்தில் கழிப்போம். ஓம் சாந்தி.